ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா வாய் சேனல். இன்றைக்கி நான் பிரண்டை சட்னி செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் பிரண்டை. இது நல்லா தேங்காய் எண்ணெய் தடவி கையில் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி நார் நாலாம் பக்கமும் நார் எடுக்கணும். பாருங்கள், கத்தி வச்சு 4 பக்கமும் இந்த மாதிரி நார் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லதுங்க இந்த பிரண்டை சட்னி. குழந்தைங்களுக்கு நல்லா பசி அடிக்கும். இந்த மாதிரி கொடுத்தா மூட்டு வலி, சுகர், அல்சர் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. கொடுத்து பாருங்கள், மூட்டு வலியே வராது. இந்த மாதிரி நார் எடுங்க. நீங்கள் சாப்பாடு கட்டி கொடுக்கும்போது கூட இந்த மாதிரி பிரண்டை சட்னியோடையே கலக்கி கொடுத்துடலாம். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டாங்க. ஸ்கூலில் கட்டும்போது இந்த மாதிரி சாப்பாடில் கட்டி கொடுத்துருங்க, கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள், பிரண்டைக்கு தேவையான பொருட்கள்: 2 வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கடலைப்பருப்பு, புளி, கருவேப்பிலை, 6 காஞ்சி மிளகா, உளுந்து இதெல்லாம் வச்சுருக்கேன். அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் போடுறேங்க. நல்லா ஒரு 50 நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த பிரண்டை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அதை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி கலரி விடுங்க. இந்த மாதிரி வதக்கட்டும். கலர் சேஞ்ச் ஆகணுங்க. அப்போவே உங்களுக்கே தெரியும், கலர் சேஞ்ச் ஆகும்போது தான் நீங்கள் எடுக்கணும். அது மட்டும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். போகிறோங்க. அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம், ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றதுக்கப்புறம் மறுபடியும் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். அந்த உளுந்து அப்படியே போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் உளுந்து போடுறேன். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன். காஞ்சி மிளகா ஒரு 6 போடுறேங்க. நீங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு நான் ஒரு 10 பூண்டு போடுறேன். கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். புளி, எலுமிச்சை சைஸ் புளி போடுங்க. கொஞ்சோண்டு போட்டால் இல்லைன்னா புளிப்பாயிடும். உப்புங்க தேவையான அளவு. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் இந்த பிரண்டை வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் போட்டுக்கலாம். போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க.
அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்க வேணாம், கொரன்னு அரைங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் தாளிப்பிச்சிடலாம். தாளிப்புக்கு மறுபடியும் அதே கடாயில் மறுபடியும் நல்லெண்ணெய் போடுறேன். அரைக்க முடியலன்னா கொஞ்சம் தண்ணி விட்டே அரைங்க, லைட்டாக தண்ணி விட்டு அரைங்க. தாளிப்புக்கு கடுகு, 1 ஸ்பூன் கடுகு, காஞ்சி மிளகா, கருவேப்பிலைங்க. போட்டு அந்த பிரண்டை சட்னி இருக்கு இல்லையா, அதை அரைச்சது அதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்லோ வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. சட்னி இது ரொம்ப நல்லதுங்க. சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லாயிருக்கும். தேங்க்யூ.